இதெல்லாம் ஜமா ஓட்டு ஐயா யாருக்கு இல்ல இல்ல ஜமா ஓட்டுன்னா அந்த வேலைக்கு யாரு உண்மைதாங்க யாரை செய்ய சொல்லுவோம் இல்ல மன்னனும் மாசர கற்றோனும் சீர்துக்கின் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பு சிறப்பு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஏன்னா அந்த சின்ன வயசுல அப்பா அம்மா படி படின்னும் போது கஷ்டமா இருக்கும். ஆமா இளமையில் சுகத்தை அனுபவித்தால் முதுமையில் கடைசி வரை கஷ்டத்தையே அனுபவிக்கணும், வேற வழி கிடையாது. உண்மைதான். நீ இன்னும் அப்பா அம்மா இருக்கும்போது நல்லா படிச்ச படிச்சு எங்க வந்து நின்ன யாருக்கு எது சேருமோ அதுதான் சேரும். அதான் சொன்ன மன்னனும் மாசரை கற்றோனும் சீர்துக்கின் ஒரு நாட்டு அரசனாக இருந்தாலும் சரி அந்த அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. ஆனால் கல்வி கற்றவனையும் மன்னனையும் எடை போட்டு பார்க்கும் பொழுது மன்னனுக்கு தன் தேசத்தோடு சிறப்பு முடிந்து விடுகிறது. ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அப்பேற்பட்ட கலையை நாமும் இப்பொழுது கற்றுக்கொண்டே இருக்கிறோமே, இது ஏதாகிலும் இந்த விளக்கம் ஒன்னும் தெரியலங்க. என்னுடைய முழு பேர் தெரியுமா? எங்க அம்மா கூப்பிடுறது ஆசையா மதனபாலன். முழு பேர் என்ன தெரியுமா? அம்மா கூப்பிடுவது பாலனா இருக்கிறீங்க. மதனபாலன் மதன மோகன சிங்காரன். மோகன சிங்காரன் மதன மோகன சிங்காரன். மதன மோகன சிங்காரன் என்று சொல்லும்படியாக என்னுடைய பெயர் மதிவதனாபுரிய ராஜா தகத்தொடர் வரக்கூடிய நாள் யார் தெரியுமா? நான் வந்தேன் மதனபாலன் பாரி. எப்படி விளக்கம்? மதனபாலன் மதனபாலன் மதிவதனாபுரிய ராஜா தகத்தோடு அரசாட்சி செய்து வரும்படியாக என்னுடைய பெயரும் மதனபாலன். மதனபாலன் இருந்தாலும் சரி, நான் பிறந்து சில நாட்களாக பிறகு இந்த நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தேன். என்னுடைய தந்தை இருக்கிறாரே, தந்தை நான் என்னென்று சொல்லுவேன்?
பட்டதோ நான் பட்டு சில நாட்கள் கழித்து அந்த பாவி அவன் என்னுடைய தந்தையாகிய அதோ மதியவதனை அதோ பிடித்து விட்டான். நான் தந்தையற்ற அப்படி நான் பிள்ளையாக பிறந்து சில நாட்களே எனது தந்தை எங்களை எல்லாம் விட்டு சென்று விட அந்த சிறிய வயதிலே எனக்கு மதனாவரியை மகுடம் சுட்டி வைத்து என்னுடைய தந்தை எப்படி நீதி நெறி தவறாமல் எனக்கு அரசாட்சி செய்து வந்தாரோ வண்ணமாக எக்குறையும் இல்லாமல் இதோ மதனாவரியை நான் அரசாட்சி செய்து வருந்தேன். குடிப்படைகள் எல்லோரும் ஒன்று கூடி அதோ அபயமிட அவருடைய குறையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே செல்ல வேண்டும், காலகம் செல்ல வேண்டும். அதற்கு முன்பதாக இன்னும் காலம் சென்று அம்மையார் அவர்கள் மஞ்சுளா அம்மையார் அவர்கள் என்று சொல்லும்படியான என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைவதற்காக இந்த நாடகம் வச்சதே 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். உண்மைதான். இந்த நாடகக்காரர்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பேர் உண்டு. பாகவதால்னு ஒரு பேர். பாகவதால் அதான் இந்த பூணூல் போட்டவங்களை பகிர்ச்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்பேற்பட்ட பகவானுடைய முத்திரையை பதித்து பாகவதால் என்று ஒரு பெயர் உண்டு. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை நாடகக்காரருக்கு இந்த பணம் கொடுத்து வாழ்த்துறது. ஆமா, உண்மைதான். இதெல்லாம் எதுக்காக? ஏன்னா 10ல் ஒரு வார்த்தை பலிதமாகும் என்பதற்காகத்தான். இந்த ஆண்டு வாழையடி வாழை என வாழ்த்தினால் அந்த 10 வார்த்தையில ஒரு வார்த்தை உண்மையாகும். இந்த கூத்தாடி சொல்லுவோம். இந்த 4 மணி 3 மணி வரை அவங்க ஒரு குடு கொடுப்பாங்க, அவங்க சொல்றதும் பலிக்கும். இப்பெல்லாம் எங்களுக்கு 8 மணி பார்க்கறது கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு ஒரு குடு கொடுப்பாங்க. காலம் சென்ற அம்மையார் வரக்கூடிய ஒவ்வொரு ஏடம் தரித்தவரும் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று உரைத்தால் நிச்சயமாக அவருக்கு 4ஆம் பதவி கிடைக்கும். உண்மைதான். அப்படிப்பட்ட அம்மையார் அலயமாம் 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 எங்கள் அம்மாவின் அலயமாம் 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 எங்கள் அம்மாவின் அலயமாம் அம்மாவாகும் ஆலயத்தில் என்னாயிரம் பேர் வருவார். அம்மா
இருக்கும்படியான இன்னும் வினோத் அவர்களும் இன்னும் தினேஷ் அவர்களும் இன்னும் அன்பு ஒரே ஒரு மகளாக இருக்கும்படியான இன்னும் இந்து என்று சொல்லும்படியான அருமை மகள் தாயற்று விட்டால் சீரற்று போய்விடும் என்று உரைப்பார்கள். மணமுடிக்கும் முன்னதாகவே என்னுடைய தாயை நான் இறந்து விட்டேனே. என்னுடைய தாய் எப்படியெல்லாம் என்னை பார்த்திருப்பார். என்னுடைய தாய் சென்றவள் நிச்சயம் திரும்பி வந்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன். உண்மைதான். 10 அடுக்கு மாளிகையில் அவர் 10 அடுக்கு மாளிகையில் படிக்கிறார் என்றிருந்தேன். அவர் 10 அடுக்கு மாளிகையில் அவர் படிக்கிறார் என்றிருந்தேன். படிப்பும் கலையை கண்டேன், பரமலோகம் போக கண்டேன். படிப்பும் கலையை கண்டேன், பரமலோகம் போக கண்டேன். 10 அடுக்கு மாளிகையில் அம்மா படிக்கிறார் என்றிருந்தேன். மக்களம்மா படிப்பும் கலையை கண்டேன், பரமலோகம் செல்ல கண்டேன். படிப்பும் கலையை கண்டேன், பரமலோகம் செல்ல கண்டேன். அவர் 8 அடுக்கு மாளிகையில் எனது தாய் எழுகிறார் என்றிருந்தேன். 8 மாளிகையில் எழுத்தும் கலையை கண்டேன், இந்திரலோகம் போக கண்டேன். எழுத்தும் கலையை கண்டேன், இந்திரலோகம் போக கண்டேன். 8 அடுக்கு மாளிகையில் எழுதுகிறார் என்றிருந்தேன். எழுத்தும் கலையை கண்டேன், இந்திரலோகம் போக கண்டேன். எழுத்தும் கலையை கண்டேன், இந்திரலோகம் செல்ல கண்டேன். அரும்பு மல்லிப்பூ எடுத்து அரும்பு மல்லிப்பூ எடுத்து நான் கண்டு செய்து கொண்டு வந்தேன். அரும்பு மல்லிப்பூ எடுத்து நான் கண்டு செய்து கொண்டு வந்தேன். கொண்டு வந்தேன் எங்கள் அம்மா வாழும் கண்ணடிக்கு. கொண்டு வந்தேன் எங்கள் அம்மா வாழும் கண்ணடிக்கு. அலையம்மா அலையம்மா மஞ்சளம்மா அலையம்மா ஆயத்தை கட்டிகளுக்கு என்னாயரே பெருவருவா. ஆயத்தை கட்டிகளுக்கு அப்படி அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கூடி 4ஆம் படி அடைவன் என்பதற்காக அதோ விரோத சொர்க்கத்தை சேர்த்த அத்துணை நல்ல உலகளுக்கு அதோடு மட்டுமல்ல இன்னும் சாங்கியம் புண்ணிய சேத்திரத்திலே பேரும் புகழோடு வாழ்ந்து வரும்படியான இன்னும் அருமை தாத்தா பேங்க் ஆபரேட்டர் இன்னும் முனுசாமி ஐயா அவர்கள் அவராலும் அவருடைய குடும்பத்தாராலும் நமக்காக கொடுக்கப்பட்டிருப்பார் சிவேஜி. அதே போல் மகாராஷ்டிரா கண்டன்மை பொருந்திய அப்படிப்பட்ட நிலையிலே இன்னும் பழையனூர் புண்ணிய சேத்திரத்திலே வாழ்ந்து வரும்படியான அருமை மாமா காலம் சென்ற இன்னும் அம்மா மஞ்சுளா அவர்கள் அவருக்கு அக்காவாக இருக்கும்படியான தன்னுடைய தங்கை உடன் பிறந்தவர் ஜாலோக ஜாமிப ஜாருப ஜாச்சி என்று சொல்லும்படியான 4ஆம் பதி அடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய குடும்பத்தாரால் கொடுக்கப்பட்டிருப்பாய் சிவேஜி. அதே போல் மகாராஷ்டிரா கண்மை பொருந்திய இன்னும் சாங்கிய புண்ணிய சேத்திரத்திலே வாழ்ந்து வரும்படியான இன்னும் தினகரன் அபி இன்னும் சச்சிபாலன் இவருடைய பெயரால் நமக்காக கொடுக்கப்பட்டிருப்பாய் சிவேஜி. அதே போல் மகாராஷ்டிரா கண்மை பொருந்திய இன்னும் பாலகிருஷ்ணன் ஐயா வந்ததிலிருந்து அவர் பேர் தெரியாம அவருடைய பெயரால் நமக்காக கொடுக்கப்பட்டிருப்பார் சிவேஜி. அதே போல் பணம் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுடைய குடும்பத்திலும் இன்னும் காலம் சென்ற அம்மையா இன்னும் குலதெய்வம் வீட்டு தெய்வமாக இருந்து எக்குறையும் இல்லாமல் காக்கணும் பிரார்த்தனை செய்ய. அதே போல் இன்னும் அருமை அப்பா அல மரத்தடிலே
கண்களால் தெரிய கண்டு அப்படி ராமபிரான் முதலில் தேரைக்கு மோட்சத்தை கொடுத்தாராம். ராமத்தை எடுத்து சரையும் நதிக்கரையிலே அப்படி நாட்டி வைக்கும் பொழுது ராமா என்று உயிர் பிரிந்ததாம் தேரை. ராமபாணப்பட்டு உயிர் பிரிந்த காரணத்தினால் முதலில் தேரைக்கு மோட்சத்தை கொடுத்தார். அதன் பிறகு அதோ சதாய்க்கு இரண்டாவது மோட்சத்தை கொடுத்தார். மூன்றாவதாக சபரி என்று சொல்லும்படியான மூதாட்டிக்கு மோட்சத்தை கொடுத்தார். நான்காவதாக வாலிக்கு மோட்சத்தை கொடுத்தார். அப்படி வாலிக்கும் சபரி என்று சொல்லும்படியான மூதாட்டிக்கும் எப்படி மோட்சத்தை கொடுத்தாரோ காலம் சென்று அம்மையாருக்கு நான்காமதியை தர வேண்டும் என்று அதோ பணம் கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களும் ஒன்று கூடி அதோடு மட்டுமல்ல இன்னும் அருமை அப்பா எங்க அப்பாவுக்கு பிறகு எந்த நிலையில் நான் எந்த ஊருக்கு சென்றிருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு 2 முறையாவது வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வந்துடுவார். பசங்க என்ன பண்றீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு. அப்பேற்பட்ட தந்தையை இழந்து அவருடைய அன்பு குமாரனாக இருக்கும்படியான இன்னும் மல்லாரசு அவர்களும் அருமை தாய் மல்லிகா அவர்களும் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கூடி இன்னைக்கு தம்பி இருக்கவில்லை அவருடைய குடும்பத்தாரால் நமக்காக கொடுக்கப்பட்ட வசதி. அவளுடைய குடும்பத்திலே இந்த அம்மையார் இருந்து எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு எந்த நிலையிலும் சரியே துணையாக இருந்து எந்த ஆபத்திலும் இல்லாமல் நல்லபடியாக காக்க வேண்டும் பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் இருந்தாலும் சரி அதோ குடிமகனுடைய எங்கே செல்ல வேண்டும் சொல்லி வர கானகம் சென்று அதோ மிருக ஜாதிகளை வேட்டையாடி குடிமடைகளுடைய இன்னலை தீர்க்க வேண்டும். அதோ பூமடக வினைகளே ஊத்துன்னா எந்த ஊரா இருந்தாலும் முன்னேறி நிற்கிறது தெரியும். வந்த உடனே இன்னும் தக்கால் திருவள்ளுவர்களே வாழ்ந்து மறைந்த இந்த தெருக்கூத்துக்காரர்களுக்காக ஒரு தனி பங்களித்தவன் அருமை மைத்துனர். இன்னும்